வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர பார்வையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நட்சத்திர பார்வை வேறு, இன்றைக்கி சொல்லக்கூடிய நட்சத்திர பார்வை வேறு. இது குமாரசாமியம் அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்பட்ட நட்சத்திர பார்வை சூட்சுமங்கள். ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த குமாரசாமியம் அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன். இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வயிறு எரியும். நீ தவறாக கைடன்ஸ் பண்ணாத, எல்லோரும் செய்கிறத நீ மாற்றி சொல்கிற, ஏதோ பேசணுங்கிறதுக்காக நீ புதுமையாக பண்ணுறேன்ற பேரில் நீ தப்பாக வழி நடத்தாத அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை பார்க்காதீங்கன்னு சொல்லியாச்சு. பார்த்துட்டு தேவையில்லாமல் நேர விரயம் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணாலும் நான் டெலிட் பண்ணுவேன் அல்லது உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் வீடியோ போடல. நிறைய ஆய்வு பண்ணி புதுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், யாருமே சொல்லாத விஷயங்களை தான் நான் போட்டுட்ருக்கேன். கமெண்ட் பண்ணாலுமே நான் டெலிட் பண்ணிடுவேன். நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாராபலன் பார்க்குறாங்க, நட்சத்திர தாராபலன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ங்கிறது விபத்து தாரை, 5ங்கிறது பிரத்யேக தாரை, 7ங்கிறது வதை தாரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை உள்ள ஆளுங்களை நீங்கள் பெனிஃபிட் கிடைக்காது அவங்களால அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதெல்லாம் நான் நம்புறதில்லை. ஏன் இந்த தாராபலனை நான் நம்புறதில்லை அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் இன்னொருத்தருக்கு சாதகமாக இருக்கும். இதில் உள்ள சூட்சுமம் அதுதான். இப்போ கணவன் மனைவிக்கு நீங்கள் தாராபலன் பார்க்குறீங்க, அதை பார்த்து என்ன பயனை? இப்போ மனைவிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து கணவன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நல்ல தாரையாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே கணவன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து மனைவி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது பாதிப்பை தான் கொடுக்கும். ஏதாவது ஒருத்தருக்கு தான் பெனிஃபிட்டை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். அப்போ நீங்கள் தாராபலன் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தருக்கு நல்ல பலனையும் இன்னொருத்தர் கெட்ட பலனையும் தான் அணிவிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு 3வது நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூர நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வதை தாரைன்னு சொல்கிறீங்க, சரி விபத்து தாரைன்னு சொல்கிறீங்க. அப்போ பூர நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் என்ன? பூரம், உத்திரம், ஹஸ்தம். அப்போ ஹஸ்த நட்சத்திரத்தை பெண் ஜாதகத்திலேருந்து நம்ம தாராபலன் பார்க்கணும். ஒரு திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்துலேருந்து 3வது நட்சத்திரம் தான் விபத்து தரேன்னு சொல்கிறோம். பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. பெண் நட்சத்திரம் பூரம், ஆண் நட்சத்திரம் ஹஸ்தம் அப்படின்னா அது 3வது நட்சத்திரமாக வரும். அந்த பெண்ணிற்கு ஆணுடைய நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக வரும். அப்போ அது விபத்து தரை பொருந்தாதுன்றீங்க. ஆனால் அந்த ஆணுக்கு அது எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? ஆணுக்கு அது 8வது நட்சத்திரமாக வரும். அப்போ அது சாதகத்தாரையாக வருது. இதை நீங்கள் சாதகத்தாரையாக எடுத்துக்கிடுவீங்களா அல்லது விபத்து தாரையாக எடுத்துக்கிடுவீங்களா? அப்போ ஒருத்தருக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. இது என்ன தாராபலன்? இந்த தாராபலன் வச்சு ஒரு சிலர்லாம் பரிகார வகுப்புலாம் நடத்துகிறான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது முற்றிலும் பார்க்க தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லது, இன்னொருத்தருக்கு அது கெட்டது அப்படின்னா நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அதை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் சூட்சமம் பார்த்தீங்கன்னா, விபத்து தாரையும் பிரத்யேக தாரை, வதை தாரையும் தான் நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது பார்வை ரீதியாக. அப்போ இதை தொடர்பு கொள்ளக்கூடாதா? அது தப்பா அப்படின்னு கேட்குறேன் நான். அப்படி இருந்தால் தான் தொடர்பே கொள்ளுது. இப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அதுக்கு 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ 5வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அதை தான் இந்த கிரகம் பார்க்குதுன்றான் குமாரசாமியம் அப்படிங்கிற நூலில். இது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? இது விபத்து தாரை, இது பிரத்யேக தாரை, அதனால் இது இருக்கக்கூடாதுன்றீங்க. அப்படி இருந்தால் தான் அது பார்வையே இருக்குதுன்னு சொல்லி குமாரசாமி அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இது நானாக கற்பனை கதையில் எதையும் சொல்லலை. குமாரசாமியம் அப்படிங்கிற நூலில் 20வது பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. எதுவுமே நான் போய் சொல்கிறதில்ல. உங்களை மிஸ்கைட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறதில்ல. எந்த கிளாஸும் நான் எடுக்கிறதில்ல. உங்களை மிஸ்கைட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் நியாயமாக யோசிச்சு பாருங்கள். நான் பொய் சொல்லி அதில் எதாவது வருமானம் வருதுன்னா அதில் நீங்கள் சொல்கிறது நியாயம். வெட்டியாக உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், பயனில்லாத வீடியோ. இதை நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? இதில் கமெண்ட் வேறு போட்டுக்கிறாங்க பெருசாக, இவர் தப்பாக கைட் பண்ணாத அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யார் பார்க்க சொன்னால் உங்கள் சேனலை? அப்படி பார்த்தாலும் நான் இனிமேல் பிளாக் பண்ணிடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரகங்களில் ராகுக்கு எதுக்கு பார்வை கொடுக்கப்படலை. 9 கிரகங்களுக்கு நட்சத்திர பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 11, 19, 21, 26 இந்த நட்சத்திரங்களை சூரியன் பார்க்குது அப்படின்னு சொல்லி குமாரசாமி அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எதுவும் சொல்லலை, 20வது பக்கத்தில் இருக்குது, போய் பாருங்கள். சந்திரன் அப்படிங்கிற நட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரத்திலேருந்து 4, 8, 10, 15, 18 நட்சத்திரங்களை பார்க்குது. அதாவது அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் நின்றுச்சுன்னா அதை பார்க்கும்.
இப்போ செவ்வாய் வந்து தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 7, 8, 15வது நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும். புதன், குரு, சுக்கிரன், சனி இது எல்லா கிரகமே பார்த்திங்கன்னா தான் நின்ற நட்சத்திரத்திலேருந்து 3வது நட்சத்திரத்திலையோ 5வது நட்சத்திரத்திலோ நின்ற கிரகங்களை அது பார்வை செய்யும். குருவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10, 19வது நட்சத்திரமும், சனிக்கு 15, 19வது நட்சத்திரத்தை வந்து அது பார்வை செய்யும் அப்படின்னு சொல்லி குமாரசாமி நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஏன் குறிப்பிட்டாங்க, ஏன் வதையத்தாரையில் வந்து அது போய் பார்க்குது அப்படிங்கிறது நீங்கள் எழுதணுன்ட்டு போய் கேளுங்க. அடுத்து வந்து இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு. அப்போ பூராட நட்சத்திரம் இருக்குன்னா இதுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களை வந்து சூரியன் பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு சூரியன் பூராட நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை வந்து ஒன்றா எடுத்துக்கணும். அதிலேருந்து 7வது நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி, 8வது நட்சத்திரம் வந்து ரேவதி, 11வது நட்சத்திரம் கிருத்திகை, 19வது நட்சத்திரம் பூரம், 21வது நட்சத்திரம் ஹஸ்தம், 26வது நட்சத்திரம் கேட்டை. இந்த நட்சத்திரங்களை வந்து சூரியன் பார்வை செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரியன் வந்து தன்னுடைய பார்வை வந்து அந்த கிரகத்து மேலே செலுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்குது. அதுலேருந்து ஹஸ்தம் வந்து 21வது நட்சத்திரம். அப்போ 21வது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து செவ்வாய். அப்போ சூரியன் வந்து செவ்வாயோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்லுது. அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கையாக நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். சூரியன் பார்வை வந்து செவ்வாய் மேலே படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திர பார்வை சூட்சுமங்கள் வந்து நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஜோதிடரும் சொல்லாதனால நான் சொன்னால் அது தப்புன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதை போய் பாருங்கள். நூலில் பார்க்காம சும்மா குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. ஒருத்தனை வந்து பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்ல, அவரை வந்து குறை சொல்லதை நீங்கள் விடுங்கன்ற. நான் கஷ்டப்பட்டு எல்லா நூல்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். சல்லி பைசா பிரயோஜனம் இல்லாமல் எந்த வகுப்பும் எடுக்கலை, எந்த யார்ட்டையும் வந்து அவ்வளோ காசும் நான் வாங்குறதில்ல. சும்மா குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படிங்க வீடியோ போட மனசு வரும்? அப்படி நீங்கள் போடணும்னா போடுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் டெலிட் பண்ணுவேன் அல்லது பிளாக் பண்ணி விட்ருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.